ஜட்ஜு சொல்றாங்க செல்லம்மாவை வர சொல்லுங்கன்னு. தவாலி செல்லம்மா செல்லம்மான்னு கூப்பிடுறாரு. சித்தார்த்து சொல்றாரு செல்லம்மா போ. செல்லம்மாவும் போறாங்க. கூண்டுல ஏறி நிக்கிறாங்க. ஜட்ஜு சொல்றாங்க செல்லம்மா நான் கேக்குற கேள்விக்கு சரியா பதில் சொல்லுங்க. சரிங்க மேடம்னு செல்லம்மா சொல்றாங்க. உங்களோட முன்னாள் கணவன் தான் கொலை செய்யப்பட்ட மாணிக்கமா? ஆமா மேடம். ஜட்ஜு எழுதிக்கிறாங்க. உங்க பொண்ணு மலர் மாணிக்கத்தோட குழந்தையா? ஆமா மேடம். இங்க மாணிக்கத்தை பிரிஞ்சு எத்தனை வருஷமாச்சு? மேடம் 8 வருஷம் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் ஜட்ஜு எழுதிக்கிறாங்க. செல்லம்மா நீங்க இப்ப மறுமணம் செஞ்சுக்கிட்டீங்களா? ஆமா மேடம். நீங்க மறுமணம் செய்யறதுக்கு முன்னாடியே சித்தார்த்த விரும்புனீங்களா? ஆமா மேடம். எல்லாம் கேட்டுட்டு எல்லாத்தையும் எழுதிக்கிறாங்க ஜட்ஜு. செல்லம்மா கோர்ட்டுக்கு வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க என் குழந்தைய நல்லபடியா பாத்துக்கோங்க, நல்லா படிக்க வைங்க, இவளை படிக்க வச்சு பெரிய கலெக்டர் ஆக்கணும்னு தான் என்னோட ஆசை. அப்பதான் என்னோட உயிர் நிம்மதியா என்னை விட்டு போகும். கேட்ட செல்லம்மாவோட அம்மா அழுகுறாங்க செல்லம்மாவை பார்த்து. சித்து சாருக்கு வேற ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. ஒரு இனிமேலாவது சந்தோஷமா நிம்மதியா வாழட்டும். சித்து சொல்றாரு ஏன் செல்லம்மா இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? உன் பக்கம் இருக்க நியாயத்தை ஜட்ஜு நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. உனக்கு சார்பா தான் ஜட்ஜே தீர்ப்பு கொடுப்பாங்க. தைரியமா இருங்க, பயப்படாதீங்க. இல்ல சித்து, எனக்கு நம்பிக்கையே இல்ல. நான் ஜெயிலுக்கு போறத பத்தி எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்ல. கவலையெல்லாம் மலரையும் உங்களையும் நினைச்சுதான். கடைசி முடியும் மலருக்கு நல்ல அம்மாவா, உங்களுக்கு நல்ல ஒய்ஃபா, எங்க அம்மா அப்பாவுக்கு நல்ல பொண்ணா வாழணும்னு நினைச்சேன். இந்த பாக்கியம் எனக்கு இல்லாம போயிருச்சு. செல்லம்மாவோட அம்மா சொல்றாங்க நான் என்ன பாவம் பண்ணேனோ தெரியல, அதனாலதான் என் வகுத்துல பிறந்து நீ இந்த கஷ்டப்படுற. நான் ஏதோ போன ஜென்மத்துல ஏதோ பாவம் பண்ணேன்னு நினைக்கிறேன், அதான் உன்னைய இந்த ஜென்மத்துல அவதிப்படுத்துது. செல்லம்மாவோட அப்பா வக்கீல் கிட்ட கேக்குறாங்க செல்லம்மாவை காப்பாத்துறதுக்கு வேற வழியே இல்லையா? வக்கீல் சொல்றாரு ஏதாவது தீர்க்கமான எவிடன்ஸ வச்சுதான் செல்லம்மாவை ரிலீஸே பண்ண முடியும். சம்பவம் நடந்த இடத்துல சிசிடிவி கேமராவோ இல்லாட்டி யாராவது பார்த்தோ சொன்னாதான் செல்லம்மாவை காப்பாற்ற முடியும். என்னால முடிஞ்ச முடியும், நான் வாதாடி பாக்குறேன், அதுக்கப்புறம் கடவுள் கையில தான் இருக்கு. மகேஷ் அவரோட பொண்ணோட வர்றாரு. சித்தார்த்து வாங்க மகேஷ்னு சொல்றாங்க. அதுக்கு மகேஷ் சொல்றாரு நான் நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன், எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. கோர்ட்ல என்ன சார் சொல்லியிருக்காங்க? சித்து சொல்றாரு செல்லம்மாவுக்கு எதிராதான் அகெயின்ஸ்டா எல்லாமே இருக்கு கோர்ட்ல. செல்லம்மா அந்த கொலைய பண்ணவே இல்லை. கோர்ட்ல அந்த கொலைய இவங்க பண்ணலன்னு எப்படி நிரூபிக்கிறதுன்னு எங்களுக்கு சுத்தமா தெரியல. இன்று எகிப்தின் தலைநகரம் கெய்ரோ. நாளை சந்திப்போம்.